பார்க்க போகிறது வந்து போர்ட்மாஸ் ரூலு. ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். இந்த போர்ட்மாஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. டெட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் இந்த இதை நான் ரீகால் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். போர்ட்மாஸ் அப்படிங்கிறது ப்ராக்கெட் ஆஃப்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு உள்ளது. அதாவது அந்த டிஎம்ஏஎஸ் பிட்மாஸ்னு சொல்லுவாங்க, போர்ட்மாஸ்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட் ஆஃப்னு அர்த்தம், இது ப்ராக்கெட் இன்னுன்னு வரும், அவ்வளோதான். அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருக்கிறது வந்து என்னென்னா, அடுத்து வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடணும். அப்புறம் டிவிஷனு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். இதை தான் நம்ம போர்ட்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம முடிச்சுக்கிறணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அடுத்து வைக்கணும். எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதில் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். அப்புறம் அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ட்ராக்ஷனுக்கே வரணும். ஓகேவா? இந்த ரூலை வந்து மறந்துடவே கூடாது. ஸோ அந்த நமக்கு பேசிக் ஆப்ரேஷன் அப்படின்னா மேக்ஸில் வந்து 4 தான்: அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதில் இந்த போர்ட்மாஸ் ரூல் படி டிவிஷனை தான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும். இதில் வந்து ஆஃப் அப்படின்னு இருக்கும் இந்த சம்மில். இவால்வேட் அல்லது சிம்பிளிஃபை ஏதாவது எப்படினாலும் கொடுக்கலாம். இவால்வேட்னு இருந்தாலும் சரி, சிம்பிளிஃபைன்னு இருந்தாலும் சரி, நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து 2 of 4ன்னு இருக்குது. ஆஃப் அப்படின்னாலும் அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ நான் முதல்ல அந்த ஸ்டெப்பை நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான். ஸோ வெளியில் இருக்கிறது என்னவாக இருந்தாலும் அப்படியே வச்சுக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல 6+ இருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலேயும் 2 ஆப்ரேஷன் இருக்குது. +1 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் 1 இருக்குது. 2 of 4 தான் நான் 2 into 4ன்னு போட்டிருக்கேன். ஆஃப் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டுன்னு போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ முதல்ல வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனை தான் முதல்ல பார்க்கணும். ஸோ 2 4s are 8ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இதுலேயும் நம்ம பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். அதாவது அடிஷன் ஃபஸ்ட்டா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டா அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அடிஷன் வரும். ஓகேவா? அதாவது டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன், லாஸ்ட்டில் சப்ட்ராக்ஷன். அண்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து எப்பவுமே லாஸ்ட்டில் தான். ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான், டிவைடு தான் முடிக்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ராக்கெட்டில் இருக்க தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 32 - 2 இருக்குது, அப்படியே வச்சுக்கிறேன். நான் ஒரே ஸ்டெப்பில் நான் போட்டுருவேன் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்லோவாக போகிறேன். மற்றபடி நீங்கள் எக்ஸாமில் பண்ணும்போது ஏன்னா 1 மார்க்குக்கு தான், 1 மார்க்குக்கு நீங்கள் ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்டெப் மார்க்கெலாம் இதில் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக கொண்டுட்டு வரணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 32 - 2ன்னு போடுறேன் இல்லையா, அதை நீங்கள் டக்குன்னு இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி 13 கூட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது வெளியில் இருக்கனால நான் அதை பண்ணுறேன். இப்போ 6 + 8ன்னு வருது, நீங்கள் டேரெக்டாகவே 14ன்னு கூட இங்கே போட்டுக்கலாம். இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி இது 14 தான் வரும் அப்படின்னு கூட நீங்கள் டேரெக்டாக ஸ்டெப்பு போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு நடத்துறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுறேன். ஓகேவா? ப்ளஸ் இந்த வெளியில் இருக்கிறது 32 - 2 நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணால் 13 வந்துடும். ஓகேவா?
இப்போ முதல்ல டிவிஷன் தான் இல்லையா, அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஏன் முதல்ல நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. இதில் நம்ம சப்ட்ராக்ஷன் வந்து வெளில தான் இருக்குது, இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அதனால பக்கத்தில் எதுவுமே அடிஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த விதமான ஆப்ரேஷன்ஸுமே இல்லை. அதனால் 32 - 2 நான் 13 போடுறேன். சப்போஸ் இந்த 2க்கு பக்கத்துலையோ 32க்கு பக்கத்துலையோ வேறு ஏதாவது டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ ப்ராக்கெட்டோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் போட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுவுமே இல்லை, 32 - 2 எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால நான் 13 போட்டுக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மல்டிப்ளிகேஷனோ ஏதோ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வெரி நியர்பை அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? இப்படி தனியாக இருக்கும் பொழுது போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இந்த ஸ்டெப்பில் டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இருக்குது. முதல்ல டிவிஷன் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் முதல் ஸ்டெப்பு 8 டிவைடட் பை 4ன்னு போடணும். 8 4 டிவைட் பண்ணால் 2 4s சரி 1 4 is 4 2 4s 8ன்னு வரும். 2 அங்கே 8ன்னு வரும். ஸோ 2ன்னு வந்துடும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் 14 + 30 அப்படின்னு இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷனை தான் முதல்ல முடிக்கணும், அப்புறம் தான் அடிஷனே. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 24 2 14 28ன்னு வந்துடும் + 30. இப்போ இதோட மொத்த ஆன்சர் வந்து 58ன்னு வரும். சரியா? அப்போ இவால்வேட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து 58 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு சம் பார்க்கலாம். இது அடுத்த சம்மு. Evaluate 45 + 34 divided by 2, 82 divided by 16 - 300. ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முடிப்போம். ஆனால் ப்ராக்கெட்டில் ஆப்ரேஷன்ஸ் இல்லை. இந்த ப்ராக்கெட் வந்து அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் எதுவுமே உள்ளே இல்லை. இந்த ப்ராக்கெட் எதுக்குன்னா இந்த மைனஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, அதாவது -3ன்னு ஒரு நெகட்டிவ் பார்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக போட்ட ப்ராக்கெட்டு. எதுக்காக அந்த ப்ராக்கெட்டுன்றதை கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து டிவைடை தான் முடிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. இது இந்த -3 வந்து நம்பருக்குரிய மைனஸ், நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம டிவிஷனை தான் முடிக்கணும். ஸோ நம்ம டிவிஷனை முடிக்கும் பொழுது இதில் என்ன வரும்னா 45 அப்படியே வச்சுக்கணும், ப்ளஸ் மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். 34 is divided by 2. ஸோ 34 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 is 2 17 2s 34ன்னு வரும். அடுத்து இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படியே வச்சுக்கணும். 32 நான் இதைத்தான் முதல்ல முடிச்சிருக்கேன். அடுத்து 82 is divided by 16. ஓகேவா? அடுத்து -3 அப்படியே வச்சுக்கோங்க. நான் எதுவுமே மாற்றலை, அப்படி இப்படியே வச்சுக்கணும். ஒரே நேரத்தில் நான் எல்லாத்தையுமே முடிக்கிறேன்னு நீங்கள் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் அதில் ஒரு மிஸ்டேக் வந்துடும். அதனால் நான் ஒரு ஸ்டெப்பாக ஒன்றா முடிக்கிறேன். ஸோ அடுத்தும் ஒரு டிவிஷன் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டால் 45 அப்படியே இருக்கும், + 17 × 82 டிவைடட் பை 16. ஸோ 82 டிவைடட் பை 16னா 16ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். நீங்கள் இதை டேரெக்டாக என்னால் டிவைட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் 82 is divided by 16 கொஞ்சம் கொஞ்சமாக கூட கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். 8 2s 4 16, 4 2s 8, 1 2 is 2 1 அப்படின்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ 41/8ன்னு வரும். அவ்வளோதான், இதுக்கு மேலே சுருக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு -3ன்னு அர்த்தம். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கேன், மற்றதெல்லாம் அப்படி அப்படியே தான் எழுதியிருக்கேன். 41/8 அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 3 பார்ட்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதையாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே டேரெக்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 45 ப்ளஸ் இதை எல்லாத்தையும் மேலே உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே 8ஆல் டிவைட் பண்ணணும். இது பாயிண்டில் வந்தாலும் ஓகே தான், நீங்கள் பாயிண்ட்லேயே எழுதிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. இதை நம்ம சிம்பிளிஃபை முழுசாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம், முழுசாக டிவைட் பண்ண முடியல அப்படின்னா ஓகே அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா?
இங்கே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இது. இப்போ இந்த எவாலுவேஷனில் டிவைடு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம். டிவைடு ஃபஸ்ட்டு 2 இது இருக்குது, ப்ராக்கெட் எதுவுமே இல்லாதனால டிவைடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். 12 ஓகேவா, 6 இன்ட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷனுக்குரிய ஆப்ரேஷன், ப்ளஸ்னா ப்ளஸ் அந்த மாதிரி. ஸோ இன்ட்டு அப்படியே வச்சுக்கிறேன். 27 டிவைடட் பை 3 அந்த ஒரு நேரத்தில் டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதனால் 27/3 வந்து 9 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 16/8னா 2 வந்துடும். இங்கே ஆல்ரெடி இன்ட்டு 2 இருக்குது, அதை அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். மாறும்போது 54, மற்றதெல்லாம் அப்படி அப்படியே வச்சுருக்கேன். 2 2s are 4 போட்டோம். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஃபஸ்ட்டு. அடிஷன்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மைனஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக நிறைய மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கணும். ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ளஸ் வச்சுக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா. அந்த சைன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது ரெண்டையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். யூனிட் டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குல்ல அந்த டிஜிட்டாக. 4 + 2 6, 6 + 2 8, அடுத்து 5 + 1 6 வரும், 6 வரும். அப்போ 68 ஆயிரும், -4. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 64 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து இவால்வேட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. 15% ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கும் அந்த 15 × 15/100ன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம மீனிங் போட்டுக்கணும். அதனால் டைரெக்டாக அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 15/100 ஆஃப்னாலே இன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதை போட்டுக்கணும். இது ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்குறாங்க, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கணும். எந்த ப்ராக்கெட்டாக இருந்தாலும் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். 23 இஸ் டிவைடட் பை 115 அர்த்தம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த மல்டிப்ளிகேஷன்னாலே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. 3 × 15, 2 × 10. வேறு எதுவுமே இதில் போட முடியாது. ஸோ 15 × 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 45ன்னு வரும், டிவைடட் பை 2. இது ப்ராக்கெட்லேயே அப்படியே வச்சுக்கிடுவோம், ஃப்ராக்ஷனாக இருக்கனால. ப்ளஸ் இது வந்து 23/115 அப்படின்னு இருக்குது. 23 115ஆல் நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாக 23 இந்த மாதிரி போட முடியுமான்னு பார்ப்போம். 115 ஆக்சுவலாக 23 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 115 வரும். 23 5 × 23. 23 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஆக்சுவலாக அதை பிரிக்க முடியாது, அதனால் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் டிஜிட் வந்து 5ஆக இருக்கனால 3யோட எப்போ 5 ஆகும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான். அதனால் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் டேரெக்டாக. 3 5s are 15, 2 5s are 10, 10 + 1 15 வரும். ஓகேவா. அப்போ 23 5s are 115 வருது. அப்போ 1 இங்கே வந்து 5ன்னு வரும். ஓகேவா. ரெண்டும் இங்கே ப்ளஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே போட்டிருக்கேன். ஸோ 45/2 ஒன்று ப்ளஸ் 1/5 அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம் மெத்தடு, அதாவது இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்படி கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இது டினாமினேட்டர் ரெண்டும் காமன் நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் எல்சிஎம் தெரியும், மீசியமாக எடுப்போம்ல, அந்த மீசியமாக எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா இது ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா 5 5s are 25, மீதி 2, 4 5s are 20,
22 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் நடுவில் என்ன இருக்கோ அந்த சைனை போட்டிருக்கேன். 1:2 கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 5s 10ன்னு வரும். இப்போ இது 227 ஆயிரும் பை 10. இப்போ பை 10 ஒரு 0 இருந்துச்சுன்னா பின்னாடி இருந்து ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைங்க. 2 0 இருந்துச்சுன்னா 2 புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு 0 இருக்குது, அதனால் 22.7 வரும். பின்னாடி இருந்து ஃப்ரம் த பேக் ஒரே ஒரு புள்ளி மட்டும் தள்ளி புள்ளி வைக்கணும். பை 10ன்னு இருக்கணும். அப்போ 22.7 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த இவால்வேஷனில் எல்லாமே பாயிண்டில் தான், டெசிமல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளியர் பண்ணணும், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாயிண்ட் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போது 0.007 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 0.28 டிவைடட் பை 0.02 அப்படின்னு இருக்குது. அடுத்து ப்ளஸ் 0.48 மைனஸ் 2.48 டிவைடட் பை இந்த கீழே இருக்கிறது 0.04. ஓகேவா? 0.04 இப்படி தான் டிவைடில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் டிவைடை இப்படி நான் மாற்றி எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா 0.007 அப்படியே வச்சுக்குவோம், இன்ட்டு இது வந்து 2 டேபிளால் மேலேயும் 2 டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது, கீழேயும் 2 டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது. அப்போ டேரெக்டாக நீங்கள் 2 டேபிள்லேயே போட்டுக்கலாம். சரியா? அப்போ 1 1:2 14 2s 28ன்னு வரும்ல. அப்போ இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த புள்ளி 2 டிஜிட் தள்ளி புள்ளி, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி, அதனால் புள்ளி கேன்சல் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே 2 பாயிண்ட்டு, மேலே 2 பாயிண்ட்டு, அதனால் புள்ளி கேன்சல் ஆகிடும். வெறுமனே நீங்கள் 14னே போட்டுக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு 0.48 அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து மைனஸ், இங்கேயும் அதே மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 248 மேலே பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா கீழேயும் பாயிண்ட் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இங்கேயும் 2 டிஜிட்டு, இங்கேயும் 2 டிஜிட்டு, ரெண்டையுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஹோல் நம்பராக மாறிடும். எனக்கு புள்ளி வைக்கிற நம்பரை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண எல்லா நேரமே நீங்கள் அப்படி பண்ணலாம். புள்ளி இருக்கிற நம்பரை எனக்கு மல்டிப்ளை பண்ணவோ டிவைட் பண்ணவோ இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை டிஜிட்டலி புள்ளி இருக்கோ அந்த நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 100, இங்கேயும் 100, அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு இதுதான் மெத்தட். ஸோ 248 இதே மெத்தடு தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் 28/2ன்னு வரும் இல்லையா, அதனால் டேரெக்டாக 14ன்னு போட்டுக்கலாம். சரியா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது 3 டிஜிட் இருக்குது, 1 டிஜிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதிகப்படியான நம்பரை நீங்கள் போடணும். இப்போ மேலே வந்து 3 டிஜிட்டு, கீழே 1 டிஜிட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 ஜீரோஸ் இருக்கிற, அதாவது 1000ஆல் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? மொத்தமாக, அதாவது மேலே நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால், அதாவது நியூமரேட்டரை மேலே உள்ள நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே உள்ளதையும் 1000ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இப்போ பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுலையுமே இது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது மல்டிப்ளை த சேம் நம்பர் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், ரெண்டையுமே சேம் நம்பரால் டிவைட் பண்ணணும். நான் நியூமரேட்டரை மட்டும் ஒன்று, டினாமினேட்டரை மட்டும் ஒன்று அப்படின்னு பண்ணக்கூடாது. எப்பயுமே மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அதுதான். ரைட் சைடு ஒரு தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடும் அதே நம்பரை ஆட் பண்ணணும், அதை மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியம்.
சரியா? எதுவுமே ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கும். அந்த பார்ஷாலிட்டியே கிடையாது. ஒன்றை மட்டும் நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 248/4ன்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா 1 4 is 4, 6 4s are 28, 2 4s are 8. அப்போ 62ன்னு வரும். லாஸ்ட் நம்பர் 62ன்னு ஆயிடும். புரியுதா? உங்களுக்கு பாயிண்டில் இருக்க நம்பரை நான் இந்த மாதிரி மாற்றினா ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் தானே அடுத்து. அதனால் 14 இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வரும் பொழுது நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 14ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 98ன்னு கிடைக்குதா? இப்போ 0.007 தானே இங்கே 0.07 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ கிடைக்கிற ஆன்சரை 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ 98 இங்கேருந்து 2 டிஜிட் தள்ளினா இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? அப்போ பாயிண்ட் வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் தெரியணுன்றக்காக முன்னாடி ஒரு 0 போடுறோம். அவ்வளோதான். ஸோ 0.98ன்னு வரும். இது 0.98 அப்புறம் ப்ளஸ் 0.48 அப்புறம் மைனஸ் 62ன்னு. ஓகேவா? அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷன். அப்போ 0.98ஓட 0.48 ஆட் பண்ணுறோம். $1.46 கிடைக்கும். 1.46 அடுத்து -62. இப்போது 62 தான் பெரிய நம்பர், அதுக்குரிய சைன் தான் போடணும். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் போட போகிறோம். 1.6 வந்து ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அதை தான் மைனஸ் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா மைனஸ் பண்ணும்போதே 62.0ன்னு வச்சுக்கணும். 2 நம்பர் இருக்குது, அதனால் 2 0 போட்டுக்கணும். 62.00 1.46 இப்படி போட்டு தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். சரியா? அதனால தான் நான் அந்த பாயிண்ட் நம்பர் ஒன்று எடுத்தேன். ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டஸ்ட் சைன், அதாவது பெரிய நம்பருக்குரிய அடையாளம் தான் போடணும். 62 இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரணும். ஸோ என்ன கிடைக்குன்னா இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 60.54 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ மைனஸ் 60.54 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சிம்பிளிஃபைடு ஆன்சர் இதுதான். இப்போது ஒரு இவால்வேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது இது. முதல்ல டிவைடில் இருக்கிறதா அப்படியே எழுதிக்கிறோம். என்ன இருக்கோ அந்த ஸ்டெப்பை. ப்ராக்கெட்டில் இருக்கிறதா இங்கே டிவிஷன் தான் ஃபஸ்ட்டுன்னு டிவிஷன் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு தான். அதனால் ப்ராக்கெட்லேயே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதனால் 18 - 6 வந்து 12ன்னு போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து டிவைடட் பை 4ன்னு அர்த்தம். அடுத்து ப்ளஸ், அடுத்து ப்ராக்கெட் தான் 72 மைனஸ் 12 டிவைடட் பை, நல்லா கவனிச்சுக்கோங்க, 3/2 இருக்குது. அதனால் முதல்ல என்ன பண்ணேன், இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். 3 × 2ன்னு போடுறேன். சரியா? போன சம்மில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ்ஸு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இது டிவைடாக இருக்கனால நான் இதை தனியாக இதோ ஒரு ப்ராக்கெட்டாக போடணும். அப்புறம் இதுக்குள்ளே தனி ப்ராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இந்த ½ அப்படிங்கிறத மல்டிப்ளிகேஷனில் போடுறேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னு அர்த்தம். அது எல்லாமே சேர்ந்து ஒரே நம்பர். அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காக அதை நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போது டிவைடில் இருக்கிறத நீங்கள் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் இல்லையா? ஆனால் டிவிஷனை ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க, ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ 12/4 வந்து 3 4s are 12ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிக்கணும். ஆனால் அந்த ப்ராக்கெட்குள்ளேயே மைனஸ் இருக்குது, டிவைடு இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டிவைடை தான் முதல்ல முடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் வேறு இருக்குது. அதனால் ப்ராக்கெட்டை முதல் கம்ப்ளீட் பண்ணிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ டிவிஷனை முடிக்கணும். நீங்கள் 12/3 போட்டுட்டிங்கன்னா தப்பாயிரும் ஆன்சர். அதை சொல்ல வரேன். சரியா? அதனால் 72 மைனஸ் 12 டிவைடட் பை
3 2s 6ன்னு போட்டுறணும். ஏன் இதை போடுறேன், மல்டிப்ளிகேஷன் இருக்குன்றதுக்காக போடல, அது ப்ராக்கெட்குள்ளே இருக்குன்றதுனால அதை நான் முடிக்கிறேன். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் டிவைட் அந்த போட்மாஸ் ரூல் படி டிவிஷன் அடுத்து வரணும். ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன். ஸோ 3 + 72 minus 12/6, 2 6 are 12ன்னு வந்துடும். அப்போது 3 + 17 வரும், ஏன்னா -2. அப்போ ஆன்சர் நமக்கு 73 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? எப்பயுமே 3/2 இருக்கனால அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். இங்கே டிவிஷன் மொத்தம்லாம் அப்படி இப்படி எழுதுகிறேன். ப்ராக்கெட்டை மொத்தம் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் 18 - 6 12ன்னு போட்டுட்டேன், /4. ஓகேவா? ஸோ போட்மாஸ் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ராக்கெட்டு முதல்ல, அடுத்து டிவிஷன், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதில் இந்த ½ மட்டும் ப்ராக்கெட் போடுறேன். இதுதான் நமக்கு முக்கியம். அடுத்து ஒரு முக்கியமான சம்மு. இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. பாயிண்டில் பார்த்தோம், வெறும் நம்பரை பார்த்தோம், மைனஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இதில் இதை பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? பின்ன நம்பராக கொடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம அதே கான்செப்ட் தான், டிவிஷன் ஃபஸ்ட்டு. சரியா? ஃப்ராக்ஷனை டிவிஷன் பண்ணும்போது ரெண்டாவது பார்ட்டு, அதாவது டிவைடுக்கு அடுத்திருக்கிற பார்ட்டை இன்வர்ஸாக ரெசிப்ரோக்கலாக்கி தலைகீழாக மாற்றி அதை மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கலாம். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ஃப்ராக்ஷனில் மட்டும் டிவைடாக இருந்ததுன்னா அதை நீங்கள் டிவைடுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதை ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொதல் ஸ்டெப்பு நான் அதை பண்ண போகிறேன். 2/5 + 3/4 × 4/5 டிவைடுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் அதை போட்டுட்டு மல்டிப்ளை ஆக்கிக்கணும். அதை ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். 6/5 ரெசிப்ரோக்கல் ஆக்கினா 5/6ன்னு வரும். புரிஞ்சுதா? அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவிஷனை மட்டும், ஃப்ராக்ஷனில் மட்டும்தான் இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனும் அடிஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன், இந்த 3 நம்பருமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லேயும் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை சேம் நம்பர் இல்லை, அதோட மல்டிபிள்ஸாக இருந்தாலும் நீங்கள் அடித்து கொடுக்குறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் அடித்து கொடுக்கணும். சரியா? அப்போ 1 3 is 3, 2 3s are 6, இந்த 4 4, 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் 1 தான். அதனால் மேலே நியூமரேட்டரில் 1 இருக்குது. இந்த 2/5 அப்படியே வச்சுக்கணும். மேலே 1 இருக்குது, கீழே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி இது 5 2 காமன் மல்டிப்ளிஸ் இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இப்படி மல்டிப்ளிகேஷன், எல்சிஎம் தான் இது. இப்படி கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கடைசி நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்படியே டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்லேயே 5 2s are 10ன்னு போட்டுக்கணும். 2 2s are 4, இது நியூமரேட்டரில் 1 5 is 5. ஓகேவா? அப்போ ஆன்சர் எனக்கு 9/10ன்னு வரும். அல்லது இந்த 9/10 இல்லைன்னா பை 10னாலே ஒரு டிஜிட் தெளிப்புள்ளின்னு சொன்னால் அப்போ 0.9 அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே இதோட ஆன்சர் தான். ஆன்சர் எப்படினாலும் கொடுத்துருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம 7 சம்மு பார்த்துருக்கோம். 7மே ஒரு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுத்திருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு இவால்வேஷன் ஆன்சர் தப்பாக வருது, நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அப்பயும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் எல்லா பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லேயும் சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு ரீகால்காக சொல்கிறேன். அதாவது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது சைன் மல்டிப்ளிகேஷன், சைன் ஆப்ரேஷன் மட்டும் எப்படி மாறும், சிம்பிள் மட்டும் மைனஸ் ப்ளஸ் அது மட்டும் நான் எப்படி மாறுன்னு சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா சேம் சைனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் தான். ஓகேவா? சேம் சைன்னா ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸ் மைனஸ்,
ப்ளஸ் ப்ளஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்னா ப்ளஸ் தான் வரும். இதே டிஃப்ரெண்ட் சைனில் இருந்துச்சு ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் அந்த மாதிரி 2 நம்பர் இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக மைனஸ் தான். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடிஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக இருக்குது அல்லது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த சைனை போட்டுக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணி அந்த சைன் அதே சைன், அதாவது மைனஸ்னால் ஆட் தான் பண்ணணும். அந்த நம்பரை கூட்ட தான் செய்யணும். கூட்டு மைனஸ் எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட் பண்ணி ப்ளஸ்ஸு போடணும்னு அவசியம் கிடையாது. அது அண்டர்ஸ்டாண்டபிள். அது நீங்கள் போடவே தேவையில்லை. சப்போஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு இருக்குது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் போடும்போது ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா மைனஸ் தான் பண்ணணும். சப் பண்ணி கிரேட்டஸ்ட் சைனை போடணும். ஓகேவா? கிரேட்டஸ்ட் சைன் போடணும். ரொம்ப முக்கியம். ஓகேவா? கிரேட்டஸ்ட் சைன் போடணும். இப்போ இது சில நேரத்தில் -2 ஆஃப் -4 அப்படி இருக்கும். அப்போ இது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ப்ராக்கெட்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். இந்த ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாலும் -× ப்ளஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா 2 4s are 8, -× ப்ளஸ் ஆகும். அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸு. வேறு ஏதாவது எல்லா கான்செப்டையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக எப்போனாலும் கேட்டுக்கலாம். நான் இந்த இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்புகிறேன். இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.